friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழ இருக்கிற ரெட் கலர் subscribe பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம சாக்லேட் மில்க் பேடா எப்படி குயிக்கா 30 minutes குள்ள செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்வீட் செய்யறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம 1/4 கப் அளவுக்கு பால்ல 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்வீட் செய்யறப்பவே நம்ம கொக்கோ பவுடரும் பாலும் தனித்தனியா சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் அப்படி செய்யறது கொஞ்சம் கட்டி கட்டியா ஃபார்ம் ஆயிரும். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பால்ல கொக்கோ பவுடரை மிக்ஸ் பண்ணி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்வீட் செய்யறப்ப மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா எந்த லம்ஸும் ஃபார்ம் ஆகாம ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்வீட் செய்ய போலாம் வாங்க. நான்ஸ்டிக் பேன்ல செஞ்சீங்கன்னா இந்த ஸ்வீட் ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். 1 கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க. 5 minutes கைவிடாம இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. கைவிடாம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி தட்டிரும். ஸோ கண்டினியூஸா இந்த மாதிரி 5 minutes மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகருக்கு பதிலா கண்டென்ஸ்ட் மில்க் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஒருவேளை நீங்க கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கிறீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் சேர்த்தாலும் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்தாலும் ஒரு 2 to 3 minutes நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மில்க் பவுடரோட அந்த சுகர் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ இதுல நம்ம ஃபர்ஸ்டே ரெடி பண்ணி வச்சிருக்கிற கொக்கோ பவுடர் மில்க் மிக்சர் இருக்குல்ல, அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்ல வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி கட்டி தட்டுற மாதிரி இருக்கும். பட் நீங்க கிண்ட கிண்ட அது ஈஸியா சரியாயிரும். அந்த சுகர் மெல்ட் ஆகி நம்ம பாலும் சேர்த்திருக்கோம். ஸோ அதுல இருக்கிற மாய்ஸ்சர் கண்டென்ட் வச்சு ஈஸியா உங்களுக்கு கம்பைன் ஆகி வந்துடும். 10 minutes இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு திக்கான மிக்சரா கிடைக்கும் நமக்கு. ஒருவேளை உங்களுக்கு மிக்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அது லூஸ் ஆகிரும். கம்ப்ளீட்டா அந்த ஒயிட் ஸ்பாட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. நல்லா திக்கா கம்பைன் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம நெய் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்றப்ப ரொம்ப ஈஸியா உங்களுக்கு கலந்து வரும். உங்களுக்கு அது மிக்ஸ் பண்றதும் ரொம்ப ஈஸியா இருக்கும். நெய் சேர்த்துட்டு அந்த நெய் கம்ப்ளீட்டா அந்த மில்க் பவுடர்ல அப்சர்வ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வெறும் கொக்கோ பவுடர் மட்டும் தான் சேர்த்திருக்கேன். நீங்க இன்னும் உங்களுக்கு சாக்லேட் ஃபிளேவர் அதிகமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாக்கோ சிப்ஸ் இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 10 minutes நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சின்ன பால் மாதிரி உருட்டி பாருங்க. நல்லா உருட்ட வந்துச்சுன்னா உங்களுக்கு மில்க் பவுடர் குக் ஆயிருச்சுன்னு அர்த்தம். ஒருவேளை உங்களுக்கு அந்த பால் ஃபார்ம் ஆகலைன்னா மில்க் பவுடர் சரியா குக் ஆகல. ஸோ எக்ஸ்ட்ராவா 5 minutes சிம்ல வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 minutes அந்த பேன்லயே இருக்கட்டும். இப்போ சூடா இருக்குங்கிறதுனால நம்மளால பால் உருட்ட முடியாது. ஸோ 5 minutes கழிச்சு இன்னொரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி உருட்டிட்டு சின்ன ஹோல் அதுல போட்டு வச்சுக்கோங்க. பால்ஸ் உருட்டுறதுக்கு முன்னாடி கையில கொஞ்சமா நெய் தடவிட்டு உருட்டினீங்கன்னா நல்லா ஸ்மூத் ஃபினிஷ் கிடைக்கும். பால்ஸ் உருட்டிட்டு கட்டை விரலால லைட்டா ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா சின்ன ஹோல் ஃபார்ம் ஆகும். அதுக்கு மேல வந்து நம்ம நட்ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸோ வந்து நம்ம சாப் பண்ணி அதுல சேர்த்தோம்னா ரொம்ப அழகா இருக்கும். பால்ஸ் உருட்டுறப்ப மாவு கொஞ்சம் ட்ரையா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சமா பால் சேர்த்துக்கோங்க. மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆகிரும். இது உடனே சாப்பிட முடியாது, கொஞ்சம் சூயியா இருக்கும். ஸோ நல்லா செட் ஆகணும். மினிமம் 5 hours ஆகும் நல்லா செட் ஆகிறதுக்கு. நைட் ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா மார்னிங் பர்ஃபெக்டா செட் ஆகி இருக்கும். அவ்வளவுதாங்க, நமக்கு சூப்பர் ஈஸியான சாக்லேட் மில்க் பேடா ரெடி ஆயிடுச்சு. உங்க வீட்டுல குட்டீஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபில வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.